அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித பெரிய நாயகி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து ஒரு குழுவானது ஆப்பிரிக்க நாட்டிற்கு சுற்றுப்பயணம் செல்லுகின்றார்கள். ஆப்பிரிக்க நாடு என்றாலே அங்கே காடுகளும் மலைகளும் நிறைந்த பகுதிகள். எனவே இந்த ஐரோப்பிய நாடுகளிலிருந்து சென்ற அந்த சுற்றுலா பயணிகள் அந்த நாட்டினுடைய இயற்கை எழில்மிகு இடங்களை கண்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் மிகவும் உயரமான மலைப்பாங்கான இடத்திற்கு செல்லுகின்றார்கள். அங்கேயும் இயற்கையின் அழகை ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அங்கே மலையினுடைய உச்சியிலே அமர்ந்து கொண்டு ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்த ஒருவர் விவிலியத்தை வாசித்து கொண்டிருக்கிறார். இதனை பார்த்த அந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு ஆச்சரியம். அதே நேரத்தில் அவர்களிடத்தில் பேச வேண்டும் என்று விருப்பப்பட்ட அந்த சுற்றுலா பயணிகள் அந்த விவிலியத்தை படித்து கொண்டிருக்கின்ற மனிதரை பார்த்து கேட்கின்றார்கள், நாங்கள் இந்த புத்தகத்தை எல்லாம் எப்பொழுதோ படித்து தூக்கி எறிந்து விட்டோம், ஆனால் நீங்கள் இப்பொழுதுதான் அந்த புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்கின்றார்கள். அதற்கு அந்த விவிலியத்தை படித்து கொண்டிருந்த அந்த ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்தவர் மலை உச்சியிலிருந்து கீழே பார்க்கும்படியாக அந்த சுற்றுலா பயணிகளுக்கு சொல்லுகிறார். அவர்களும் அந்த மலை உச்சியிலிருந்து கீழே உற்று நோக்குகின்றார்கள். அப்பொழுது அங்கே நிறைய எலும்பு கூடுகள் கிடைக்கின்றன. எதற்காக இதனை எங்களுக்கு காண்பிக்கின்றீர்கள் என்று அந்த சுற்றுலா பயணிகள் அந்த விவிலியத்தை வாசித்து கொண்டிருந்த மனிதனிடத்திலே கேட்கின்றார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஒருவேளை இந்த விவிலியத்தை நான் இதுவரையிலே படிக்காமல் இருந்து கொண்டிருந்தால் அந்த எலும்புக்கூடு கிடைக்கின்ற இடத்திலே இந்நேரம் நீங்களும் கிடைப்பீர்கள். ஆனால் இந்நேரம் இதுவரையிலே நீங்கள் என்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள், அதற்கு நான் அனுமதிக்கின்றேன் என்றால் அதற்கு இந்த விவிலியம்தான் காரணம். ஏனென்றால் ஒரு காலத்தில் வேற்று மனிதர்கள் இங்கே வருகின்றார்கள் என்றால் அவர்களை உடனடியாக அடித்து இந்த பள்ளத்தாக்கிலே தூக்கி கீழே போட்டு சாகடித்து விடுவோம். ஆனால் இன்று நான் இந்த விவிலியத்தை படித்ததன் வழியாக பிற மனிதனை எப்படி மதிக்க வேண்டும், எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பதை இந்த விவிலியமானது எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று அந்த ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்த அவர் பதில் கூறினாராம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நம் அனைவருடைய வாழ்விலும் அன்றாடம் பல்வேறு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி நம்முடைய தேவைகளை யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு வகையிலே பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அப்படி நம்முடைய தேவைகளை பிறர் பூர்த்தி செய்கின்ற பொழுது அவர்கள் அன்பின் நிமித்தமாக நமக்கு செய்கின்றார்கள் என்று நாம் நினைக்கின்றோம். அதே நேரத்தில் ஒருவர் நம்மை கண்டுகொள்ளவில்லை, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றால் அப்பொழுது அவர்கள் நம்மை அன்பு செய்யவில்லை என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் உண்மையில் அன்பு என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஏதோ அன்றாட வாழ்விலே மனிதனுடைய சிறு சிறு தேவைகளை நிறைவேற்றுவது மட்டுமே அன்பு கிடையாது. அது ஒரு வகையில் அன்பாக இருக்கின்றது. ஆனால் ஒரு மனிதனுடைய சிறு சிறு தேவைகளை நிறைவேற்றுவது மட்டுமே அன்பினுடைய ஆழமாக இருந்துவிட முடியாது. மாறாக எப்பொழுது ஒரு மனிதனை சக மனிதர்களோடு சுமூகமாக வாழக்கூடிய ஒரு மனநிலைக்கு நாம் அவனை உருவாக்குகின்றோமோ அதுதான் முழுமையான அன்பு. எனவே அப்படி அவன் சக மனிதர்களோடு வாழ கற்றுக்கொள்ளுகின்றான் என்கின்ற பொழுது அவன் அனைத்து வகையிலும் நிறைவு பெற்றவனாக இருக்கின்றான். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே கொரிந்தியருக்கு திருமுகத்தில் புனித பவுலடிகளார் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே பல்வேறு திறமைகள் எனக்கு இருந்தாலும் அது ஏதோ ஒவ்வொரு சில மனிதனுடைய தேவைகளை மட்டுமே நிறைவேற்றுகின்றது. ஆனால் கடவுளுடைய அன்பு மட்டுமே இந்த உலகத்திலே அனைத்து மனிதனோடும் சுமூகமாக வாழ்வதற்கான ஒரு
வழியை கற்றுத்தருகின்றது. அதுதான் கடவுளின் அன்பு என்று புனித சின்னப்ப நமக்கு வலியுறுத்துகிறார். இறைவர் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கடவுளின் தூதுவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பிறருக்கு நம்முடைய அன்பு செயல்கள் வழியாக அவர்கள் வாழ்வதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாமும் ஆண்டவர் இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதையேத்தான் இன்றைய நற்செய்தி வாசகமும் வலியுறுத்துகின்றது. ஆண்டவர் இயேசு அன்பின் வழியாக செயல்களை செய்கின்றார். ஆனால் பார்க்கின்றவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்ளுகின்றார்கள். காரணம், அவர்கள் சிறு சிறு தேவைகளுக்காக வாழ்கின்ற மனிதர்கள். ஆனால் இறைவன் மனிதனுடைய முழுமையான தேவையிலே மனமிறங்குகின்றார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அன்பு செய்வோம், பிறரும் அன்பு செய்வதற்கான வழிகளை கற்றுத்தருவோம். ஆமீன். அன்போடு வந்தோம் காணிக்கை